சிவபெருமானின் திருவிளையாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு அதிசயம். ஆனால் ஒரே நாளில் 5 முறை நிறம் மாறும் ஒரு சிவலிங்கத்தை நீங்க பார்த்ததுண்டா? சோழர்களின் ஆதி தலைநகரான உறையூர்ல காவிரி கரையில வீற்றிருக்கிறார் அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர். விடியற்காலையில் பொன்னிறமாகவும், காலையில் இளஞ்சிவப்பு நிறமாகவும், நண்பகலில் வெள்ளை நிறமாகவும், மாலையில் சந்தன நிறமாகவும், இரவில் மேக நிறமாகவும் 5 எழுத்து மந்திரத்தைப் போலவே 5 வண்ணங்களில் காட்சி தரும் அந்த ஈசனின் ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் நண்பர்களே. இன்று நமது சேனல்ல அறிவியல் அறிஞர்களுக்கே சவால் விடும் ஆன்மீக அதிசயமான உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவிலின் வரலாறு மற்றும் அதன் வியக்கத்தக்க சிறப்புகளை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான் தன் பட்டத்து யானை மேல் ஏறி உறையூரை வலம் வந்து கொண்டிருந்த போது யானைக்கு மதம் பிடித்து எல்லோரையும் துன்புறுத்த ஆரம்பித்தது. யானையை அடக்க முடியாமல் மன்னனின் படை வீரர்கள் கலங்கினர். சிவபெருமான் மீது தீராத பக்தியுள்ள மன்னன் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்தான். சிவபெருமானும் கருணை கூர்ந்து உறையூர் தெருவில் உள்ள ஒரு கோழியை தன் கடைக்கண்ணால் நோக்க அக்கோழியும் அசுர பலம் பெற்று பறந்து சென்று யானையின் மத்தகத்தின் மீதமர்ந்து அதை குத்தி தாக்கியது. கோழியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் யானை மிரண்டு ஓடி ஒரு வில்வ மரத்தடியின் கீழ் நின்றது. கோழியும் அங்கே வந்தமர்ந்தது. அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சிவலிங்கம் இருக்க, கோழியின் வீரச்செயலை கண்ட மன்னன் உறையூர் தலத்தின் மகிமையை உணர்ந்து தான் வணங்கும் சிவபெருமானுக்கு இத்தலத்தில் ஆலயம் ஒன்று எழுப்பினான். இத்தலமும் கோழியூர் என்ற பெயரில் சிறப்புடன் விளங்கியது. இறைவன் இங்கு சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். தங்கம், வெண்மை, செம்மை, கருமை, புகைவண்ணம் ஆகிய 5 நிறங்களை இச்சிவலிங்கம் பிரம்மனுக்கு காட்டியதால் இவருக்கு ஐவண்ண பெருமான் என்ற திருநாமமும் உண்டு. ஒவ்வொரு கால பூஜைக்கும் இறைவன் ஒவ்வொரு நிறமாக மாறுவதை இப்போதும் நாம் காணலாம். உலகில் எந்த இடத்தில் சிவபூஜை செய்தாலும் சிவதரிசனம் செய்தாலும் அவை அனைத்தும் இங்கு வந்து உறையும் என்பதால் இத்தலம் உறையூர் எனப்பட்டது. இங்குள்ள காந்திமதி அம்மன் நாகலோகத்தில் நாகக்கன்னியரால் பூஜிக்கப்பட்டு சோழ மன்னரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இங்கு சிவபெருமான் உதங்க முனிவருக்கு 5 வர்ணமுடைய திருக்கோலத்தை 5 சாமங்களில் காட்டியருளினார். இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் எனப்படுகிறார். யானை ஏற முடியாதபடி 70 மாடக்கோவில்களை கட்டிய கோச்செங்கட் சோழன், 63 நாயன்மார்களில் ஒருவரான புகழ் சோழன் ஆகியோர் பிறந்த தலம் இதுவே. புகழ் சோழன் என்ற சோழ மன்னன் உறையூரில் ஆட்சி புரிந்து வந்தான். சிற்றரசன் ஒருவனுடன் போரிட்டு வெற்றி கண்ட புகழ் சோழன் மடிந்து கிடந்த படை வீரர்களுள் ஜடாமுடியுடன் திருநீறு பூசிய தலையையும் கண்டு மிகவும் மனம் நொந்தான். சிவனடியாருக்கு அநீதி இழைத்தோமே என்று கலங்கினான். தன்னுடைய மகனுக்கு பட்டம் சூடிவிட்டு தீ மூட்டி அதனுள் அந்த சிவனடியார் தலையுடன் தானும் வீழ்ந்து முக்தி பெற்றான். 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் ஆனார். இந்த வீடியோ உங்க மனதுல ஒரு சிறு அமைதியையாவது உண்டாக்கி இருந்தா இந்த அருளை மற்றவர்களோட பகிருங்க. ஒரு ஷேர் யாரோ ஒருவரின் வாழ்க்கையில ஒளியாக கூட மாறலாம். இன்னும் பல தெய்வீக கதைகள், திருத்தல மகிமைகள், சிவனின் அற்புதங்கள் உங்கள் உள்ளத்தை தொடர்ந்து வர எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஒவ்வொரு மணி ஓசையும் ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும். ஓம் நம சிவாய. பஞ்சவர்ணேஸ்வரர் அருள் என்றும் உங்களோடு இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.